அத்தியாயம் 31 இந்திய அமைதி காக்கும் படை. எப்போதுமே விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கும் அயதிமுக அரசு திடீரென அவர்களுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுத்தது. அதன் பெயர் ஆபரேஷன் டைகர். 1986 நவம்பர் மாதத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் சார்க் உச்சி மாநாடு நடப்பதாக அறிவிப்பு வெளியானது. அப்போது மத்திய அரசிடம் இருந்து ஜி. ஆருக்கு ஒரு ரகசிய கோரிக்கை வந்தது. தமிழ்நாட்டில் இருக்கும் போராளி இயக்கங்களிடம் இருக்கும் ஆயுதங்களை உடனடியாக கைப்பற்றிவிடுங்கள். சார்க் மாநாட்டில் இலங்கை அதிபர் ஜெயவர்தனே கலந்து கொள்வதால் அசம்பாவிதம் ஏதும் நடந்துவிடாமல் இருக்க இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நவம்பர் 8 1986 அன்று தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெல்லாம் போராளிகள் முகாம் அமைத்து தங்கியிருக்கிறார்கள் என்ற பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டார் உளவுத்துறை அதிகாரி மோகன்தாஸ். அதிரடியாக வியூகங்கள் வகுக்கப்பட்டன. அதில் பிரபாகரன், ஆண்டன் பாலசிங்கம் உள்ளிட்ட போராளி இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். புகைப்படங்கள், கைரேகைகள் எடுக்கப்பட்டன. பிறகு விடுவிக்கப்பட்டனர். சில தினங்கள் கழித்து பிரபாகரனும் பாலசிங்கமும் உளவுத்துறை அதிகாரிகளால் பெங்களூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கே மத்திய அமைச்சர் நட்வர் சிங், இலங்கைக்கான இந்திய தூதர் ஜே. என். தீட்சித், வெளியுறவுத்துறை செயலர் ஏ. பி. வெங்கடேஸ்வரன் ஆகியோர் இருந்தனர். நவம்பர் 16 1986 அன்று இலங்கை பிரச்சினைக்கான தீர்வாக இந்திய அரசு முன்வைத்த திட்டங்களை பற்றி பிரபாகரனிடம் பேசினார் தீட்சித். கிழக்கு மாகாணத்தை 3ஆக பிரிக்கும் திட்டத்தை பற்றி விளக்கமாக எடுத்துச் சொன்னார். ஆனால் பிரபாகரன் சம்மதிக்கவில்லை. தமிழரின் தாயகத்தை பிரிக்கவும் முடியாது, பிரிக்கவும் விடமாட்டோம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் பிரபாகரன். பிறகு கிழக்கு பிராந்தியத்தின் 3இல் ஒரு பகுதியும் வடக்கு பிராந்தியமும் இணைந்து உருவாகும் மாநிலத்துக்கு பிரபாகரனை முதலமைச்சராக்குவதாக ஒரு யோசனை கூறப்பட்டது. அதையும் பிரபாகரன் நிராகரித்துவிட்டார். பிறகு வெளியுறவுத்துறை செயலாளர் ஏ. பி. வெங்கடேஸ்வரன் பேசி பார்த்தார். சார்க் மாநாடு நடக்கும் சமயத்தில் இந்தியாவின் தலையீட்டால் இலங்கை பிரச்சினை தீர்க்கப்படுமானால் அது ராஜீவ்காந்தியின் ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றியாகும். கிழக்கு மாகாணத்தை பிரிப்பது ஒன்றும் நிரந்தரமான ஒன்றல்ல, தற்காலிகமானதே. ஆகவே இப்போதைக்கு சம்மதம் சொல்லுங்கள் என்றார் வெங்கடேஸ்வரன். ராஜீவ்காந்தியை திருப்பிப்படுத்துவதற்காக எங்களுடைய விடுதலை போராட்டத்தை விற்க முடியாது என்று சொல்லிவிட்டார் பிரபாகரன். முதலமைச்சர் ஜி. ஆர் பெங்களூருக்கு அழைக்கப்பட்டார். அவருக்கும் பிரபாகரனுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. கூடவே அமைச்சர் பண்டுட்டி ராமச்சந்திரனும் இருந்தார். அப்போது இலங்கை பற்றியும் அதில் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகள் பற்றியும் ஜி. ஆர் தன் சந்தேகங்களை கேட்டார். தமிழர்கள் வசிக்கும் இடம் தமிழர்களுக்குச் சொந்தம், சிங்களர்கள் வசிக்கும் இடம் சிங்களர்களுக்குச் சொந்தம். இதுதானே இந்திய அரசின் வாதம்? அப்படியானால் வடக்கு கிழக்கு, தென் இலங்கை, கொழும்பு ஆகிய இடங்களில் எல்லாம் பெரும்பான்மையாக வசிப்பவர்கள் யார் என்பதுதான் ஜி. ஆர் தெரிந்து கொள்ள விரும்பியது. எல்லா கேள்விகளுக்கும் தமிழர்கள்தான் என்ற பதிலையே சொன்னார் பண்டுட்டி ராமச்சந்திரன். இவர் சொல்வதுபடி பார்த்தால் மொத்த இலங்கையும் தமிழர்களுக்குத்தானே சொந்தம். எதற்காக தமிழர்களின் நிலத்தை பிரிக்க வேண்டும்? புலிகளுக்கு அல்லவா முழு இலங்கையையும் கொடுக்க வேண்டும்? இந்தியாவின் யோசனையை ஏற்க முடியாது என்று நீங்கள் கருதினால் ஏற்க வேண்டாம். நான் வற்புறுத்த மாட்டேன். புறப்படுங்கள் என்று பிரபாகரனிடம் சொல்லி விட்டு புறப்பட்டுவிட்டார் ஜி. ஆர். அவருக்கு தெரியாமல் பிரபாகரனை நோக்கி வந்த பண்டுட்டி ராமச்சந்திரன், முழு இலங்கையையும் புலிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜி. ஆர் சொன்னதை பத்திரிகையாளர்களிடம் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் திட்டத்துக்கு ஒத்துழைப்பு தராததால் தமிழ்நாட்டில் இருக்கும் விடுதலை புலிகள் இலங்கையில் இருக்கும் போராளிகளுடன் தொடர்பு கொள்வதை தடை செய்ய முடிவு செய்தது மத்திய அரசு. அதன்படி அவர்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆணிவேரையே அசைத்துவிட்டதாக அதிருப்தி அடைந்தார் பிரபாகரன். பெங்களூரில் இருந்து சென்னை திரும்பியதும் அரசு தங்களிடம் இருந்து பறித்து கொண்ட ஆயுதங்களை திரும்ப தரவேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார் பிரபாகரன். உண்ணாவிரதம் பற்றி கேள்விப்பட்ட முதலமைச்சர் ஜி. ஆர். உடனடியாக ஆயுதங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டார். மற்ற இயக்கங்களிடம் இருந்து கைப்பற்றிய ஆயுதங்களும் விடுதலை புலிகளிடமே தரப்பட்டன. மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ஆயுதங்கள் அவை. அதன் பிறகு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி. வீரமணி வந்து பிரபாகரனின் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்தார். ஜூலை 24 1987 இலங்கையில் இருந்த விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை அவசரமாக டெல்லிக்கு அழைத்து வந்தனர் இந்திய அதிகாரிகள். காரணம், இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி இலங்கை அதிபர் ஜெயவர்தனே இடையிலான ஒப்பந்தம் தொடர்பாக பிரபாகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினார் ராஜீவ் காந்தி. டெல்லி அசோகா ஹோட்டலில் தங்கவைக்கப்பட்ட பிரபாகரனிடம் ஒப்பந்தம் குறித்து பேசினார் ஜே. என். தீட்சித்.
அப்போது விரைவில் கையெழுத்தாக இருக்கும் ராஜிவ் ஜெயவர்தனே ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரபாகரனை வற்புறுத்தினார். அப்படி ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் அபாயகரமான விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று மிரட்டினார். அந்த ஒப்பந்தத்தில் இருந்த பல அம்சங்கள் பிரபாகரனுக்கு அதிருப்தியை கொடுத்தன. அரசியல் அதிகாரங்கள் அனைத்தும் மத்திய அரசின் வசம் குவிந்து கிடப்பது, மாகாண சட்டசபையை கலைக்கும் அதிகாரம் அதிபருக்கு இருப்பது போன்றவற்றை பிரபாகரன் ஏற்கவில்லை. முக்கியமாக, ஒப்பந்தம் கையெழுத்தாகி 3 தினங்களுக்குள் ஆயுதங்கள் அனைத்தையும் இந்திய இராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை பிரபாகரன் ஏற்கவில்லை. எந்த காரணத்துக்காகவும் குறைபாடுகள் உள்ள இந்த ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் பிரபாகரன். பல அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பிரபாகரன் இறங்கிவரவில்லை. கடைசி ஆயுதமாக முதலமைச்சர் எம்.ஜி. ஆரை கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த தயாரானது மத்திய அரசு. அதன்படி ஜூலை 26, 1987 அன்று டெல்லி வந்த எம்.ஜி. ஆரிடம் பிரபாகரன் உள்ளிட்டோர் அழைத்துச் செல்லப்பட்டனர். ஒப்பந்தம் பற்றி எம்.ஜி. ஆரிடம் விளக்கிய ஜே.என். தீட்சித், விடுதலை புலிகளை தவிர மற்ற போராளி இயக்கங்கள் அத்தனையும் ஒப்புக்கொண்டுவிட்டன என்பதையும் சொன்னார். பிறகு தீட்சித்தை அறையில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டு பிரபாகரன், பாலசிங்கம், யோகி மூவரிடமும் பேசினார். எம்.ஜி. ஆர். இலங்கை அரசுக்கு அனைத்து அதிகாரங்களையும் வாரி வழங்கும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது. இந்திய அச்சுறுத்தல்களுக்கு பயந்து தமிழ் மக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமான குரலில் மூவரும் பேசினர். அப்படியானால் பிரபாகரன் எடுக்கும் முடிவுக்கு தன்னுடைய ஆதரவு உண்டு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் எம்.ஜி. ஆர். விஷயம் ராஜீவ்காந்திக்கு சென்றது. எம்.ஜி. ஆர் சொல்லியும் ஏற்கவில்லை என்றால் இனி நாமே களமிறங்க வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தார். உடனடியாக பிரபாகரனை அழைத்து பேசினார். அப்போது சில முக்கிய உறுதிமொழிகளை வழங்கினார் ராஜீவ்காந்தி. இலங்கை அதிபர் ஜெயவர்தனாவிடம் பேசி கிழக்கு பிராந்தியத்தில் இணைப்பு தொடர்பாக வாக்கெடுப்பு நடப்பதை தடுத்துவிடுகிறேன். வடகிழக்கு மாகாணத்தின் இடைக்கால அரசில் விடுதலை புலிகளுக்கு பிரதான இடம் நிச்சயம் என்றார் ராஜீவ்காந்தி. அப்படியே இடைக்கால அரசு அமைந்தாலும் அதில் EPRLF இடம்பெறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் பிரபாகரன். முக்கியமாக, விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் எந்தவிதமான வரிவசூலும் நடத்தப்படக்கூடாது என்றும் அதற்கு ஈடாக மாதத்துக்கு 50 லட்ச ரூபாயை விடுதலை புலிகளுக்கு இந்திய அரசு தந்துவிடும் என்றும் உறுதியளித்தார் ராஜீவ்காந்தி. ஆயுதங்களை ஒப்படைக்கும் விஷயத்திலும் கொஞ்சம் சலுகை காட்டினார் ராஜீவ். விடுதலை புலிகள் பயன்படுத்தாமல் கிடப்பில் போட்டிருக்கும் ஆயுதங்கள் சிலவற்றை சம்பிரதாயமாக ஒப்படைத்தால் போதுமானது என்றார் ராஜீவ். ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கனவான் ஒப்பந்தமாகவே, ஜென்டில்மென் அக்ரிமெண்ட் இருக்கும். பகிரங்க ஒப்பந்தமாக இருக்காது என்றார் ராஜீவ்காந்தி. அரைமனத்துடனேயே சம்மதம் தெரிவித்துவிட்டு ராஜீவ்காந்தியிடம் இருந்து விடைபெற்றார் பிரபாகரன். இதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் இலங்கை அதிபர் ஜெயவர்தனே இருவருக்கும் இடையே ஜூலை 29, 1987 அன்று இலங்கையில் வைத்து ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. ஈழப்பிரச்னை என்பது இலங்கை அரசுக்கும் ஈழத் தமிழர்களுக்குமானது. ஈழத் தமிழர்களில் ஈழத்து அரசியல்வாதிகளும் ஈழத்து போராளிகளும் அடக்கம். ஆனால் ஒப்பந்தம் என்பது இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்குமாக இருந்தது வினோதமான ஒன்று. அந்த ஒப்பந்தத்தின்படி இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ஒரே நிர்வாக அமைப்பின் கீழ் கொண்டுவரப்படும். அந்த பகுதியில் 3 மாதங்களில் தேர்தல் நடத்தப்படும். இந்தியாவில் இருந்து அமைதி காக்கும் படை அனுப்பப்படும். அவர்கள் சிங்களர்கள் மற்றும் தமிழர்களுக்கு இடையே அமைதி ஏற்பட உதவி செய்வார்கள். ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தத்துக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்தது. களத்தில் நிற்கின்ற விடுதலை புலிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த ஒப்பந்தத்தை திமுகவாலும் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டார் கருணாநிதி. ஆனால் அயதிமுக ஒப்பந்தத்துக்கு வரவேற்பு கொடுத்தது. எப்படி என்றால், தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்திக்கு நடத்தப்பட்ட பாராட்டு கூட்டங்களில் முதலமைச்சர் எம்.ஜி. ஆர் கலந்து கொண்டார். ஆம், டெல்லியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசிய எம்.ஜி. ஆர் இப்போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருந்தார். ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதால் ஆயுத போராட்டத்தை கைவிட வேண்டிய நிர்பந்தம் விடுதலை புலிகள் உள்ளிட்ட போராளி இயக்கங்களுக்கு உருவானது. பிரதமர் ராஜீவ்காந்தியின் உறுதிமொழிக்கு பிறகு ஏற்பட்ட நம்பிக்கையின் காரணமாக ஆயுதங்களை கைவிடுவதாக சுதுமலை கூட்டத்தில் அறிவித்தார் பிரபாகரன். அதன் தொடர்ச்சியாக இந்திய இராணுவம் இந்திய அமைதிகாக்கும் படை என்ற பெயரில் இலங்கைக்குள் நுழைந்தது. அவர்களிடம் பிரபாகரன் உள்ளிட்டோர் ஆயுதங்களை ஒப்படைத்தனர். இந்திய உளவுத்துறை அதிகாரிகளோ போராளிகளுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் சக்தி வாய்ந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிக்க திட்டமிட்டனர். இதனால் ஒருபக்கம் விடுதலை புலிகளிடம் இருந்து ஆயுதங்களை பெற்று கொண்டிருக்கும் போதே மற்ற போராளி இயக்கங்களுக்கு இரகசியமாக ஆயுதங்கள் தரப்பட்டன. இதனால் டெலோ, ப்ளோட், EPRLF 3 இயக்கங்களும் ஒன்றிணைந்து விடுதலை புலிகள் மீது தாக்குதல் தொடுத்தனர்.
ஒரு கட்டத்தில் தமிழர்கள் மீதும் தமிழ் பெண்கள் மீதும் தாக்குதல் தொடுத்தனர். விடுதலை புலிகளுக்கு பலத்த ஏமாற்றம். பலத்த அதிருப்தி. காரணம் ராஜீவ் பிரபாகரன் இடையேயான ரகசிய ஒப்பந்தமும் செயல்வடிவம் பெறவில்லை. ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தமும் நடைமுறைக்கு வரவில்லை. அதிருப்தி அடைந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கிய தளபதிகளுள் ஒருவரான திலீபன் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து மரணம் அடைந்தார். அதனைத் தொடர்ந்து விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதி படைக்கும் இடையே மோதல் வெடித்தது. அமைதியை ஏற்படுத்துவதற்காக சென்ற இந்திய இராணுவம் ஈழப் போராளிகளுடன் மோதலில் ஈடுபட்டது. இதில் போராளிகளோடு சேர்த்து ஈழத் தமிழர்கள் பலரும் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த படுகொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 8 மாநில முதலமைச்சர்களுக்கும் தந்திகள் அனுப்பினார் திமுக தலைவர் கருணாநிதி. தமிழக முதலமைச்சர் எம்.ஜி. ஆரும் தமிழர்கள் படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பிறகு வி.பி. சிங் தலைமையில் தேசிய முன்னணி ஆட்சி அமைத்த பிறகுதான் இந்திய அமைதிப் படை இலங்கையில் இருந்து திரும்பப் பெறப்பட்டது.